கிறிஸ்துக்குள் அன்பான காலைக்கதை நிகழ்ச்சி நேயர்களே, நீங்கள் இந்த நாளிலும் கூட இயேசு மீதான நாமத்தில் உங்களோடு கூட நினைக்கிறேன். இந்த நாள் நமக்கு ஒரு வாக்குத்தத்தத்தின் செய்தி எங்கிருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, எபேசியர் 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். ஆகையால் தீங்கு நாளில் அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் பிராணி உள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுங்கள் அப்படின்ட்டு சொல்லப்படுகிறது. எல்லாவற்றையும் என்ன செய்யணும், செய்து முடித்தவர்களா இருக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாவற்றையும் நம்ம செய்து முடிக்கிற எதற்கு நம்முடைய ஆண்டுடைய வயசுல காத்துக் கொண்டு கல்வியானாலும் அவருடைய சர்வாயுத வர்க்கத்தை அறிந்தவர்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவளுக்கு ரொம்ப அழகா தேவ பிள்ளைகளுக்கு அறிவுரைக்கிறார். என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க உடற்பயிற்சி செய்கிறவங்களா இருந்தீங்க அப்படின்னா அதிகாலையில நீங்க பார்க்க முடியும். நிறைய பேர் வாக்கிங் போவாங்க. எங்க வீட்டுல எங்க அம்மாவும் வாக்கிங் போவாங்க. சில நேரம் அவங்களால முடியும், கொஞ்சம் தூரம் போவாங்க, சில நேரம் கொஞ்சம் தூரமா நடந்துட்டு வருவாங்க. டெய்லி என்ன செய்ய முடியாது, போக முடியாது. அப்படி உடற்பயிற்சி அப்படி பண்ணுவாங்க. சிலர்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டா டைமிங்கோட போவாங்க. சிலர் உடற்பயிற்சி நடப்பாங்க, சிலர் என்ன செய்வாங்க, சைக்கிள் போவாங்க, சிலர் விளையாடுவாங்க. விளையாட்டு மூலமாக தன்னுடைய உடற்பயிற்சி எடுத்துக்குவாங்க. அதுக்கு டைம் பிக்ஸ் பண்ணுவாங்க. சில நேரத்துல போக முடியாது, சில நேரத்துல போக முடியாது. ஆனா நியூயார்க்ல ஒரு மனுஷர் என்ன செஞ்சார் அப்படின்னு சொன்னா, வாக்கிங் டெய்லி போவாரு. அவர் போற தூரம் பாத்தீங்கன்னா ரொம்ப தூரம் நீண்ட. இப்போ வாக்கிங்கே பாத்தீங்கன்னா சிலர் நிறைய நீண்ட தூரம் நடந்துட்டு திருப்பி ரிட்டர்ன் வருவாங்க. இதே போல இந்த வயதானவர்கள் உங்களுடைய பழக்கம்னா நீண்ட தூரமாக வாக்கிங் போயிட்டு அவரு எல்லாரும் அவரை பார்ப்பாங்க. ஏன்னு சொன்னா யங்ஸ்டர்ஸ் கூட அவ்வளவு தூரம் போக மாட்டாங்க. ஆனா இந்த வயதானவங்க போனாங்க. அப்போ ஒரு செய்தியாளர் என்ன செஞ்சாச்சு, ஒரு நியூஸா போடுவோம். ஏன்னு சொன்னா அவங்களுக்கு தான் தெரியல, செய்தி போடுறவங்க ஏதாவது ஒரு கேப்சர் பண்ணுவாங்கல்ல. அது இந்த வயதானவரை பார்த்ததுனால அவருக்கு ஒரு பேட்டி எடுக்கிறாங்க. இந்த பேட்டி எடுக்கும் பொழுது கேட்கிறாங்க, நீங்க இவ்வளவு தூரம் டெய்லி போறீங்களா, அது உங்களுக்கு களைப்பா இருக்காதா அல்லது உங்களுக்கு போர் அடிக்காதா அந்த மாதிரி கேட்பாங்க. அப்படி நீங்க போகும்போது உங்களுக்கு எது சிரமமாக இருக்கும், அந்த நடைபாதையா இல்ல ஒருவேளை அந்த மேல ஏறுற மாதிரி இருந்த அந்த இடமா இல்ல இந்த தாழ்வான இடங்கள்ல போறீங்க அந்த இடமா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்ப அவரு கொஞ்ச நேரம் நின்று சொல்றாரு, எதுவுமே தடையில, என் ஷூல கொஞ்சம் கொஞ்சம் மண் அங்கே இருக்கும் தெரியுமா, அதுதான் நடக்கும்போது கொஞ்சம் தடையா இருக்கும். மீதி எல்லாம் எனக்கு ரொம்ப ஈஸி தான். ஏன்னா அது நான் விருப்பத்தோடு செய்ய வேண்டிய உடற்பயிற்சி அப்படின்ட்டு சொன்னாராம். அப்போ அவர் சொன்ன அந்த செய்தியை பார்த்தது இது ஒரு நல்ல நியூஸ் அவங்களுக்கு. அவங்களோட புக்ல போறதுக்கு என்னது என் ஷூல இருக்கிற மணல் அப்படின்னு சொல்லி போட்டு செய்தி இருந்துச்சு. ஏன் இந்த கதை நான் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னு சொன்னா, நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கையில கூட நிறைய பேரை பார்த்திருப்போம். நல்ல என்ன செய்வாங்க, கிறிஸ்துவ ஜீவித்துல ஆண்டவருக்கு ரொம்ப உண்மையாக இருந்து பிரியமான காரியங்களை செய்து அநேகருக்கு ஆண்டவரின் அன்பை குறித்து சொல்லி நிறைய காரியங்களை செய்வாங்க. எல்லாருக்கும் ரொம்ப வல்லமையா இருப்பாங்க. சத்திய வசனம் அவங்களுக்கு நிறைய தெரியும், எல்லா காரியங்களும் இருக்கும். ஆனா சின்ன சின்ன சில காரியங்கள் என்ன செய்யணும்னா அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கை தடையா இருக்கும். இன்னும் நல்ல காரியங்கள்லாம் செஞ்சு ஒரு சின்ன சின்ன காரியங்கள் தடையா இருக்கும் அப்படின்னு சொன்னா நம்ம எது எழுந்துருவோமா, எழுந்துருவோம் அப்படின்னு சொல்லுவோம். சில சின்ன சின்ன காரியங்கள் சில பேர் நமக்கு அகேன்ஸ்டா யாராவது சொல்லியிருப்பாங்க, அவங்கள நம்ம மன்னிக்காம இருப்போம். சில நமக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லி காரணம் இல்லாம சில நமக்கு பிடிக்காம இருக்கும். அவங்க பார்க்கறது கூட நமக்கு பிடிக்காம இருக்கலாம், அது ஒரு இருக்கிறது. சிலர் நமக்கு துரோகம் பண்ணியிருப்பாங்க, இல்ல நமக்கு கஷ்டத்தை கொடுத்துருப்பாங்க, அவங்கள குறித்து நம்முடைய எண்ணங்கள். இந்த மாதிரி சின்ன சின்ன காரியங்கள் என்ன செய்யணும்னு சொன்னா இந்த ரட்சிப்பு என்ன செய்யணுமா இலக்கடைகிறோம் அப்படின்ட்டு சொல்லப்படுகிறது. எப்படி அந்த நீண்ட தூரம் பண்ணுறது நம்ம கிறிஸ்துவ வாழ்க்கையில நம்ம நாள் முழுவதும் ஆண்டவருக்காக வாழணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம். அப்படி யாராவது நம்ம நினைச்சு அவனுக்கு இருக்கணும் அவன் நினைக்கும் போதுதான் பிரச்சனைக்கு மேல பிரச்சனை வரும். அந்த பிரச்சனையில இருந்து நம்ம வெளியே வரணும் அப்படின்னு சொன்னா நம்ம எப்படி இருக்கிறோமா, எல்லாவற்றையும் எதிர்க்கவும் எல்லாவற்றையும் செய்து முடிக்கவும் பிராணி உள்ளவர்களா இருக்கும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை நம்ம எடுத்துக்கணும். அவரை நம்ம முன்மாதிரியாக அவரை நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு சொன்னா நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றையும் நம்ம என்ன செய்யணும், ஈஸியான வேற கண்ணோட்டத்துல பார்ப்போம். ஏன் சொன்னா நாம பார்க்கிற விதமாக ஆண்டவர் உங்களை பார்ப்பாருன்னா, நான் செய்த தவறுகளை அவர் பார்ப்பாருன்னா எங்க நிலை இல்லை.
அப்படின்னு நம்ம யோசிச்சோம் அப்படின்னு சொன்னா மற்றவங்களை குறித்து நம்ம பார்க்க மாட்டோம். ஆனா சில நேரத்துல மனுஷத்துல நமக்கு கோபத்துல நம்ம எதிர்பார்க்கிற காரியங்கள் நடக்கல அப்படின்னு சொன்னா நம்ம என்ன செஞ்சிடும் நேரத்துல நம்ம இந்த மாதிரி காரியங்களை செய்வோம். கடவுளுக்குள்ளே இருந்தாலும் கூட நம்ம என்ன செஞ்சிருவோமா பலவீனப்பட்டுருவோம். அதனாலதான் இங்க சொல்லுது தீங்கு நாட்கள் வர்றதுக்கு முன்பதாக ஒரு அழகா சொல்லுது தீங்கு நாளில் அவைகளை நீங்கள் எதிர்க்கவும். அப்ப நம்ம தீங்கு நாள் நமக்கு கண்டிப்பா இருக்கிறது. அதை நம்ம எதிர்த்து போராடுவதற்கு அல்லது ஆண்டவர் சகலத்தையும் செய்வதற்கான செய்து முடித்தவர்களா அவருக்கு முன்பதாக நிற்க திராணி உள்ளவர்களா இருக்கும்படி என்ன செய்யணுமா தேவனுடைய சர்வாயத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையிலே கட்டினவர்களாயும் நீதி என்னும் மாற்று வசத்தை தரித்தவர்களாயும் என்ன செய்யணும் நம்ம போகணும். அது சமாதானத்தின் சுவிசேஷத்துக்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சி காலையில் கொடுத்தவர்களாகவும் கொல்லாமல் எரியும் அக்கினி அஸ்திரங்களை எல்லாம் அழுத்து போடத்தக்கதா எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்தவர்களாகவும் இல்லைங்கள் அப்படின்ட்டு நமக்கு நிறைய அறிவுரை சொல்லப்படுது. கிறிஸ்துவ வாழ்க்கையில அந்த உடற்பயிற்சியில நம்ம உடற்பயிற்சிக்காக எடுத்துக்கொள்கிற முயற்சி நம்முடைய இந்த சரீரத்துக்கு அது எப்படி நன்மை பயக்கும் அப்படின்னு நினைக்கிறோமோ அதே போல நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில அந்த ஆவிக்குரிய பயிற்சியில நம்முடைய கிறிஸ்துவ நடைபாதையில நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது, நம்முடைய பயிற்சிகள் எப்படி இருக்கிறது, இங்க சொல்லப்பட்டிருக்கிற மாதிரி இருக்கிறா. நம்ம தீங்கு நாட்கள்ல நம்ம என்ன செய்யணுமா அது வந்து தப்பித்துக் கொள்வதற்கு அல்லது அது வந்து எதிர்த்து நிற்பதற்கு நம்ம சில காரியங்களை செய்ய முற்பட வேண்டும். இந்த உடற்பயிற்சியை நம்ம செய்வோம் அப்படின்னு சொன்னா விசுவாசத்தோட நம்ம செய்வோம் சொன்னா இவங்க நம்மோட கொண்டு நமக்கு இருக்கிற எல்லா காரியங்களும் நம்ம நீக்கி போட்டு அவர்கள் பிள்ளைகளாக நம்ம நடத்த வல்லவன் இருக்கேன். அதற்கு உங்களை ஒப்புக் கொடுக்க நீங்க ஆசையா இருக்கீங்க, அதற்கு உங்களை ஒப்புக் கொடுக்க நீங்க ஆயத்தமா இருக்கீங்க செய்வோம். எங்கள் தேவனே, நாங்கள் உண்மை தேடும் பொழுது ஆண்டவரே எல்லாவற்றிலும் குறைவுள்ளவளா இருந்தாலும் அந்த குறைவுகளை நாங்கள் நிவர்த்தி செய்வதற்கான வழிகளை நீங்கள் கொடுத்திருக்கிறேன். சர்வாயுத வர்க்கத்தை நாங்கள் பிடித்துக் கொள்ளவும் கொள்ளாங்கனையும் எல்லா அஸ்திரங்களையும் நீக்கி போடத்தக்க நல்ல பாதரட்சியும் பாதையில் நடக்கவும் ஆண்டவரே ஒவ்வொரு காரியத்திலும் எங்களுக்கு தெளிவாய் சொல்லிக் கொடுத்திருக்கிறேன் சாமி. தீபாராதனை செய்வதற்கான தேவ ஞானத்தையும் பலத்தையும் ஆகியோருடைய ஒத்தாசையும் எங்களுக்கு தந்து எங்களை வழிநடத்துங்க. நாங்கள் ஒரு பிரியமாய் ஜீவிக்க எங்களுக்கு உதவி செய்யும். இந்த உலகத்தை நாங்கள் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை. ஆண்டவரே அதை உணர்வுகளாக உங்களுடைய காரியங்களிலே நாங்கள் நிலைத்திருக்க உங்களுடைய அன்பை நிலைத்திருக்க எங்களுக்கு உதவி செய்ய இதுக்கு தடையா இருக்கிற பாவங்களை அகற்றி உங்களுக்கு பிரியமான ஜீவிக்க எங்களுக்கு உதவி செய்ய பாதுகாத்துக் கொள்ளுங்க வழிநடத்துங்க. இந்த ஆட்சி வரும்போது நிலைத்தட வேண்டுமா இயேசு வழியை தெரிவித்து பலவும் செய்தாரே. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் டிரைவர் டிவி.